வீடியோல வந்து பாத்தீங்க அப்படினா ஆல்ரெடி நம்ம வந்து சிம்பிள் பே நோ பே லேட்டருக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படினு சொல்லி வீடியோ போட்டுருந்தோம். இந்த மாசம் ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கான கிரெடிட் லிமிட் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வரைக்கும் 7200 ரூபாய் தான் என்னோட கிரெடிட் லிமிட் இருந்தது. சோ இத வந்து இந்த மாசம் ஸ்டார்டிங்ல டிசம்பர் ஸ்டார்டிங்லயே வந்து பாத்தீங்கன்னா 8200 ரூபாய் நமக்கு வந்து இன்கிரீஸ் பண்ணி அப்டேட் வந்து பண்ணிருந்தாங்க. சோ இந்த மெயில் வந்து பாத்தீங்க அப்படினா டிசம்பர் 1 ஆம் தேதி நமக்கு வந்து ரிசீவ் ஆயிருக்கு. டிசம்பர் 1ல தான் வந்து நமக்கான கிரெடிட் லிமிட்டை வந்து ஒரு 1000 ரூபாய் இன்கிரீஸ் பண்ணி கொடுத்திருந்தாங்க. இப்போ பாத்தீங்க அப்படினா அகைன்ஸ்ட் நமக்கு வந்துட்டு இன்னைக்கு டேட் வந்து 19 இன்னைக்கு மறுபடியும் நம்மளோட கிரெடிட் லிமிட்டை வந்து இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க. சோ எவ்வளவு வந்து இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க இத பத்தின டீடைல தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்படினா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்டான ஒரு பே நோ பே லேட்டர் வந்து தேவைப்படுது அப்படினா நீங்க வந்து சிம்பிள் பே நோ பே லேட்டர் வந்து சூஸ் பண்ணலாம். அப்ளிகேஷனோட லிங்க் கீழ இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க வந்து ரெகுலராவே இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணும்போது உங்களோட கிரெடிட் லிமிட் வந்து பாத்தீங்க அப்படினா ஸ்டெப் பை ஸ்டெப்பா இன்கிரீஸ் பண்ணி ரெகுலராவே இன்கிரீஸ் பண்ணி வந்து கொடுக்குறாங்க. சோ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படினா ஒரே மாசத்துல செகண்ட் டைம் வந்து இப்போ நம்மளோட கிரெடிட் லிமிட்டை வந்து இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க. 8200 ரூபாயில இருந்து இப்போ நமக்கு வந்து எவ்வளவு இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத இப்போ வந்து பார்க்கலாம். சோ இது வந்து பாத்தீங்க அப்படினா இது வந்து நம்மளோட நியூ மெயில். சோ இப்போ வந்து நமக்கு 19 ஆம் தேதி வந்து இவங்க சென்ட் பண்ணியிருக்கிற மெயில் தான் வந்து இது. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கான கிரெடிட் லிமிட் வந்து பாத்தீங்க இப்போ வந்து 9500 ரூபாயா இன்கிரீஸ் பண்ணி வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா வெறும் 3200 ரூபாயில தான் எனக்கு கிரெடிட் லிமிட் வந்து கொடுத்திருந்தாங்க. ரெகுலரா யூஸ் பண்ண இப்போ நமக்கான கிரெடிட் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா 9500 ரூபாயா கொடுத்திருக்காங்க. இந்த டிசம்பர் மாசத்திலே 2 டைம் நமக்கு வந்துட்டு கிரெடிட் லிமிட்டை வந்து இன்கிரீஸ் பண்ணி அப்கிரேட் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ இந்த ஒரு பே நோ பே லேட்டரை பொறுத்தவரையிலும் 15 நாள் வரைக்கும் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து கொடுப்பாங்க. ஒரு மாசத்துல 2 டைம் பில் வந்து ஜெனரேட் ஆகும். சோ 15 நாள் வரைக்கும் எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லாம வித்தவுட் இன்ட்ரெஸ்ட்ல நீங்க வந்துட்டு இந்த ஒரு பே நோ பே லேட்டரை வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். சோ இப்போ வந்து என்னோட அப்ளிகேஷனை லாகின் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா நான் வந்து என்னோட அப்ளிகேஷனை வந்து ஓபன் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோட கிரெடிட் லிமிட் வந்து பாத்தீங்க அப்படினா 9500 ரூபாயா வந்து ஷோ பண்ணிருக்காங்க. சோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் 8200 ரூபாயா இருந்து இப்போ 1300 ரூபாய் இன்கிரீஸ் பண்ணி நம்மளோட கிரெடிட் லிமிட்டை வந்து அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் வந்து பண்ணிருக்காங்க. இந்த கிரெடிட் லிமிட்டை எங்கலாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க வந்து பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்க முடியாது. சோ இதை யூஸ் பண்ணி பில் பேமெண்ட் வந்து பே பண்ணிக்க முடியும். ப்ரீபெய்ட் ரீசார்ஜ், போஸ்ட்பெய்ட் ரீசார்ஜ், ஃபாஸ்டாக் ரீசார்ஜ், சிலிண்டர் பில், டிடிஹெச் ரீசார்ஜ், எலக்ட்ரிசிட்டி பில், பிராட்பேண்ட் ரீசார்ஜ், சோ இந்த மாதிரியான பில் பேமெண்ட்டை வந்து நீங்க பே பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பைப் கேஸ், லேண்ட்லைன் பில், டேட்டா கார்டு. இதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படினா இவங்க வந்து நிறைய பிராண்டோட கொலாபரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சோ அந்த பிராண்ட்லயும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிளிங்கிட், அப்புறம் ராபிட்டோ, செப்டோ, மைஜியோ, நீங்க வந்து மொபைல் ரீசார்ஜ்ல எல்லா விதமான பிராண்டுக்குமே ரீசார்ஜ் வந்து பண்ணிக்க முடியும். பிக் பாஸ்கெட், மீசோ, மைத்ரா, மேக் மை ட்ரிப், இது மாதிரி இன்னும் நிறைய பிராண்டோட இவங்க வந்து கொலாபரேஷன் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. சோ அதனால நீங்க இந்த மாதிரியான பிராண்ட்ஸ்லாம் வந்துட்டு இந்த கிரெடிட் லிமிட்டை யூஸ் பண்ணி நீங்க பில் பேமெண்ட் வந்து பே பண்ணிக்க முடியும். சோ ஒரு 15 நாள் வரைக்கும் எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு கிரெடிட் லிமிட் தேவைப்படுது அப்படினா சோ நீங்க இதுல வந்து ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கும் அப்ரூவல் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. நீங்க வந்து ரெகுலராவே இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பில் பேமெண்ட் வந்து பே பண்ணிட்டு கரெக்டான ஆன் டைம்ல நீங்க வந்து எந்த ஒரு பெனால்ட்டியும் இல்லாம பே பண்ணிட்டீங்க அப்படினா உங்களுக்கான கிரெடிட் லிமிட் நம்மளே மாதிரி உங்களுக்கு லீனியரா வந்து இன்கிரீஸ் ஆகிட்டே போகும். நீங்க வந்து அதிகமா யூஸ் பண்ண உங்களுக்கான கிரெடிட் லிமிட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு அப்கிரேட் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். சோ இப்போ எனக்கு வந்து பாத்தீங்க அப்படினா 9500 ரூபாயா இன்கிரீஸ் பண்ணிருக்காங்க. இது மாதிரி உங்கள யாருக்கெல்லாம் வந்து கிரெடிட் லிமிட் வந்து அப்கிரேட் ஆயிருக்கு, எவ்வளவு அமௌண்ட் வந்து இப்போ இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்மளோட வியூவர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா நீங்க பண்ற கமெண்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ फ्रेंड्स, இன்னைக்கு சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாவும் இன்ஃபர்மேட்டிவாவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.